So, இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 5ல எக்ஸசைஸ் நம்பர் 5.7 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் இதுல எல்லா ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதான் உங்களோட முதல் கொஸ்டின். கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. இதை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2x. இதை வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். இப்போ y வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா dy பை dx அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த dy பை dx அப்படின்றத நம்ம y டேஷ்னு கூட எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான். எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பேசிக் ரூல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n இருந்துச்சுன்னா அது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னு எழுதுவோம் இல்லையா? அதனால எக்ஸ் பவர் 2ன்றது 2x அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா எக்ஸோட பவர்ல இங்கே 1 வந்துடும். 3 டைம்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கு. எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணா 1 வரும். இந்த 3 வந்து கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கூட மல்டிபிள் இருக்கிறதுனால அது அங்கே இருக்கு. ஆனால் 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2ன்றது கான்ஸ்டன்ட்ல, அதனால இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ y டேஷ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிருக்கு? 2x பிளஸ் 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தானே கேட்டிருக்காங்க. அதனால இது என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் திருப்பியும் பண்ணணும். இப்போ y டேஷ் அதாவது dy பை dx டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நீங்க இதை இப்படியும் எழுதலாம், இல்லைனா இங்க இப்படி y போட்டு டபுள் டேஷும் போட்டுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். இப்போ 2xல 2 வந்து கோஎஃபிஷியன்ட் அங்கேயே இருக்கும். எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணா 1 ஆயிடும். 3ன்றது வந்து என்னது? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ y டபுள் டேஷோட ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருக்கு? 2. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சரும் கூட. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2ல எக்ஸ் பவர் 20ன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்குறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx இல்லைனா ஒய் டேஷ்னு எழுதிக்கோங்க. இதை பார்க்க எக்ஸ் பவர் n மாதிரி இருக்கு. எக்ஸ் பவர் என்னோட ரூல் என்ன? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. n வந்து 20, எக்ஸ் டு த பவர் n மைனஸ் 1னா 20 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிடும். அப்போ 20 எக்ஸ் டு த பவர் 19 அப்படின்றதான் ஒய் டேஷோட வேல்யூ. ஒய் டேஷை கண்டுபிடிச்சாச்சா? இப்போ திருப்பியும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணேன். நான் டிஃபரன்ஷியேட் 2 தடவை பண்ணேன். நமக்கு செகண்ட் ஆர்டர் கேட்டிருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் வரும். இங்கே 20ன்றது வந்து கோஎஃபிஷியன்ட், அது அங்கே தான் இருக்கும். எக்ஸ் பவர் 19 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதே ரூல் தான், n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 19 எக்ஸ் டு த பவர் 19 மைனஸ் 1. நீங்கள் டேரெக்டாக இதை 18ன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 20யும் 19ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 380 வரும். இங்கே எக்ஸ் டு த பவர் 18 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் உங்களோட ஒய் டபுள் டேஷ் செகண்ட் ஆர்டரோட சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3ல எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கொஸ்டின் வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். இதில் 2 டேர்ம் மல்டிபிள் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணோம்னா யூவி. மல்டிபிள் இருக்க 2 பேரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு செகண்ட் டேர்ம் அப்படியே எழுதணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூவி ரூல் அப்ளை பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் டேஷ் அதெல்லாம் dy பை dxன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது யூவியில் இருக்கிறதுனால முதல்ல எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். காஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் போட்டுட்டு எக்ஸ் அப்படியே எழுதிட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்படி எழுதிடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட வேல்யூ. அதாவது y dash equal to 1 into cos x என்ன? cos x தான். plus into minus x into sin x அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கிடைச்சிரும். ஸோ திருப்பியும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்குறோம். y டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும். மைனஸ் போட்டுட்டு இது திருப்பி யூபியில் தான் பண்ணோம். ஏன்னா 2 டேர்ம் மல்டிபிள் இருக்குல்ல, அதனால மல்டிப்ளிகேஷனில் எக்ஸை முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற சைன் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து ப்ளஸ் போட்டு எக்ஸ் அப்படியே எழுதிட்டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு சைன் எக்ஸ் மறுபடியும் சைன் எக்ஸ் தான். இங்கே மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு மைனஸ் 1 சைன் எக்ஸ், இது ஒரு மைனஸ் 1 சைன் எக்ஸ். ஆட் பண்ணும்போது மைனஸ் 2 சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டைம் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஒய் டபுள் டேஷ், அதாவது செகண்ட் ஆர்டரோட சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4ல ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு டபுள் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். நம்ம தான் இது ஒய் இஸ் ஈக்குவல்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல ஒய் வந்து ஒய் டேஷ் ஆகும், இல்லை dy பை dxன்னு கூட எழுதிக்கலாம். லாக் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1 பை எக்ஸ்.
ஸோ அவ்வளோதான் log x டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. திருப்பியும் x பண்ணா 1 தான் வரும். அதை எழுத தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிச்சாச்சு. திருப்பியும் கிடைச்ச வேல்யூவை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x தான் பண்ண போறோம். இப்படி பண்ணும்போது y டேஷ்ன்றது என்னவாயிடும்? y டபுள் டேஷ் ஆயிடும். இது வந்து 1/x அப்படின்னு கிடைச்சிருக்கு. 1/x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/x அப்படின்னாலும் x to the power -1 அப்படின்னாலும் ஒன்று தான். ஏன்னா கீழே இருக்கிற +1 மேலே போகும்போது என்ன ஆகும்? -1 ஆகும். அப்போ x power -1 என்ன பண்ணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணும். இந்த ரூலை அப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power -1ன்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் -1 into x power -1 அப்படின்னு கிடைக்கும். -1 x to the power -2. இப்போ -1 x to the power -2 கீழே எடுத்துட்டு போகும்போது அது என்னவாயிடும்? +2 ஆயிடும். அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1/xன்னு வந்ததுன்னா உங்களோட வேல்யூ -1/x² அப்படின்றத நீங்கள் டைரக்ட் ஃபார்முலாவை கூட படிச்சுக்கலாம். 1/x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன? -1/x² அப்படின்றது தான். ஸோ இதான் உங்களோட டபுள் டெரிவேட்டிவோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல x³ into log xன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதில் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy/dx அதாவது y dash அப்படின்னு கிடச்சிரும். இவங்க ரெண்டு பேர் மல்டிபிள் இருக்கிறதுனால uv தான் அப்ளை பண்ணும். u'(v + uv'). பேசிக் ரூல்ஸ்ன்னு பார்க்கும்போது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் n வந்ததுன்னா n into x power n - 1 அப்படின்னு நம்ம எழுதணும். அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x கேட்டாங்கன்னா 1/xன்னு எழுதணும். இது எல்லாமே பேசிக் ரூல்ஸ். இதில் முதல்ல x³ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x² வந்துடும். இந்த ரூல் அப்ளை ஆயிருக்கு. மல்டிபிள் பை log x அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் போட்டு x³ அப்படியே எழுதிட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணி 1/x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ uv அப்ளை பண்ணியாச்சு. இதில் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ y dash equal to 3x² into log x என்ற டேர்ம் இருக்கு. இங்கே இருக்கிற x³ இது வந்து x power 1. x³ x power 1 கேன்சல் பண்ணும்போது இங்கே x² மட்டும் இருக்கும். அதாவது ஒரு x மட்டும் கேன்சல் ஆயிருக்கும். இல்லைனா டிவிஷனில் இருக்கும்போது பவர் சப்ட்ராக்ட் ஆச்சு அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இதை திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் x² காமனாக எடுத்தும் பண்ணலாம், இல்லை அப்படியே வச்சுட்டு பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டபுள் டேஷ் ஆகிடும். 3ன்றது வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த x²டையும் log xையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா? இது u இது v ஏன்னா மல்டிபிள் இருக்கு. ஸோ u வந்து x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும். v ஆன log x அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து ப்ளஸ் போட்டு x² டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் log xை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ 1/x அப்படின்னு கிடச்சிருக்கும். முதல்ல x² டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு log x அப்படியே எழுதியிருக்கோமா? ப்ளஸ் போட்டு x² அப்படியே எழுதிட்டு log xை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கோம். ப்ளஸ் இது முடிச்சாச்சு. இங்கே ப்ளஸ் x² இருக்கு. x² டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 2x அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ எழுதிட்டோம். இந்த 3 உள்ள எடுத்துகிட்டு போயிடலாம். 3 2s are 6x டைம்ஸ் log x இருக்கு. இந்த 3 உள்ள எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸ் 3x² x இருக்கு. இந்த 2க்கும் இந்த 3க்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா 3 உங்களோடது, x² வந்து தனி டேர்ம். இங்கே ஒரு ப்ளஸ் 2x என்ற டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு எக்ஸும் இங்கே இருக்கிற ஒரு எக்ஸும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 6x டைம்ஸ் log x என்ற டேர்ம் இருக்கு. 3xையும் 2xையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 5x அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட d²y/dx²ன்னு சொல்லிக்கலாம், இல்லை y டபுள் டேஷ்னு சொல்லிக்கலாம். செகண்ட் ஆர்டரோட வேல்யூ. இது ரெண்டுத்துலையும் எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால எக்ஸை கூட நீங்கள் இப்படி வெளியில் எடுத்துட்டு இங்கே வந்து 6ம் log xம் இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் 5 மட்டும் இருக்கும். இப்படி கூட நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம். இதுதான் நம்மளோட டபுள் டெரிவேட்டிவோட ஃபைனல் ஆன்சர். இதில் வந்து ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். y is equal to e⁴x multiple by sin ax அப்படின்றது கொஸ்டின். 5x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 டேர்ம் மல்டிபிள் இருக்குல்ல, அப்போ அது uv-ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது u டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு v அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் u அப்படியே எழுதிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எப்பவுமே மல்டிபிள் இருந்தால் இதான் ரூல். e⁴x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e⁴x தான். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy/dx அப்படின்னு கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு e⁴x டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே e⁴x தான். இது வந்து v sin 5xன்றதை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இப்போ e⁴x அப்படியே எழுதிட்டு sin 5x டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது cos 5x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது எக்ஸாக இருந்தால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் 5x இருக்குல்ல, 5x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 5 வரும். அதை இங்கே நம்ம டெஃபினட்டாக எழுதணும். ஸோ எழுதியாச்சு. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ண போகிறோம். திருப்பியும் இதே கொஸ்டினை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது இந்த dy/dxன்றது d²y/dx² ஆகிடும்.
நம்ம இதை வந்து ஒய் டேஷ் அப்படின்னு எழுதிக்கலாமா, இதை ஒய் டபுள் டேஷ்னு எழுதிக்கலாமான்னா டெஃபினட்டாக நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இது பாருங்க, இது இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ், திருப்பி இது யூவி பேட்டர்னில் இருக்குது. இதை நம்ம யூவியில் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இது செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணும்போது இது திருப்பி யூவி மாதிரி இருக்குது. முதல்ல இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் சைன் 5x அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து இ பவர் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு சைன் 5x டிஃபரன்ஷியேட் பண்ணும். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண காஸ் எக்ஸில், அப்போ சைன் 5xக்கு காஸ் 5xன்னு வரும். திருப்பியும் 5xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ளஸ் இங்கே இருக்க இந்த 5 இருக்குல்ல, இது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட், இது அப்படியே தான் இருக்கும். இது எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த இ பவர் எக்ஸையும் சைன் 5x டிஃபரன்ஷியேட் பண்ணும். மறுபடியும் யூவி பேட்டர்னில் தான். இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் காஸ் 5x அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இப்போ இந்த இ பவர் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு காஸ் 5xை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சைன் 5x அப்படின்னு கிடைக்கும். ஆனால் மைனஸ் சைன் 5x கிடைக்கும். திருப்பி 5xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 5 வரும். அந்த 5ஐ நம்ம இப்படி எழுதியிருக்கணும். இதுக்கும் ஷார்ட்டாக எழுதிக்கலாம். இப்போ இது வந்து இ பவர் எக்ஸ் சைன் 5x அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்மில் ஒரு 5 ஒரு இ பவர் எக்ஸ், ஸோ 5 இ பவர் எக்ஸ் காஸ் 5x அப்படியே கூட எழுதலாம். ஆனால் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இந்த 5ஐ உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது 5 இ பவர் எக்ஸ் காஸ் 5x அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைக்குது. இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, 5 இ பவர் எக்ஸ் இருக்குது. வெளியிலேருந்து ஒரு 5ஐ உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 25 இ பவர் எக்ஸ் சைன் 5x அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் லைக் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தோம்னா இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். ஏன்னா இங்கேயும் 5x காஸ் 5x இருக்குது, இங்கேயும் காஸ் 5x இருக்குது. இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் பாருங்கள். இங்கே வந்து இ பவர் எக்ஸ், இங்கே இ பவர் எக்ஸ் சைன் 5x இருக்குது. இதில் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 10 இ பவர் எக்ஸ் காஸ் 5x அப்படின்னு கிடைக்கும். இந்த இ பவர் எக்ஸ் சைன் 5x டேர்ம்ஸ் இங்கே மைனஸ் 25 இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 24 இ பவர் எக்ஸ் சைன் 5x அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதான் நம்மளோட ஒய் டபுள் டேஷ். இதில் வந்து ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து இ பவர் எக்ஸ் காமனாக இருக்குது, 2 டேபிளும் காமனாக இருக்குது. 2 இ பவர் எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே 2 கூட 5 மல்டிபிள் பண்ணால் தான் 10 வரும். இப்போ உள்ள 5 போடணும். மைனஸ் இங்கே 24 இருக்குது, 2 கூட 12 மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். இ பவர் எக்ஸை வெளியே எடுத்தாச்சு, இங்கே சைன் 5x மட்டும் இருந்திருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இ பவர் 6x காஸ் 3xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்குது, இ பவர் 6xம் காஸ் 3xம். ஸோ யூவியில் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். யூ டேஷ் பி யூவி டேஷ் தான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதில் முதல்ல இ பவர் 6x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் 6xே வரும். அதுக்கப்புறம் 6xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 6 வரும், அதை எழுதிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சா, ரெண்டாவது டேர்மை எதுவுமே பண்ணாமல் அப்படியே எழுதியிருக்கணும். ப்ளஸ் இப்போ இ பவர் 6x அப்படியே எழுதிட்டு காஸ் 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ், அப்போ இங்கே மைனஸ் சைன் 3x அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் அந்த 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 3 வரும், அதையும் அவங்க எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. ஸோ இதோட டேர்ம்ஸ் வந்து 6 டைம்ஸ் இ பவர் 6x காஸ் 3x அப்படின்னு இருக்குது இந்த டேர்ம். இதில் மைனஸ் 3 டைம்ஸ் இ பவர் 6x சைன் 3x அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதாவது ஒய் டேஷ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் கிடைக்கும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஒய் டபுள் டேஷ் அப்படியும் நீங்கள் எழுதலாம். இல்லைனா டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான். இதில் இருக்க இந்த 6 வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட், அது எதுவுமே பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கணும். இவங்கள மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இது திருப்பியும் யூபியில் தான் இருக்குது. ஸோ இ பவர் 6xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் 6x, 6xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 6. இந்த காஸ் 3x அப்படியே எழுதிக்கலாம். போன தடவை அதே தான் நம்ம பண்ணோம். ப்ளஸ் இ பவர் 6x அப்படியே எழுதிட்டு காஸ் 3xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் 3xன்னு கிடைக்கும். 3xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 3. ஸோ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இவங்களையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல. இதில் இருக்க இந்த மைனஸ் 3 வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். இதே மாதிரி யூவியில் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இ பவர் 6xஐ பண்ணும்போது இ பவர் 6x மல்டிபிள் பை 6 சைன் 3xன்ற டேர்ம் அங்கே அப்படியே இருந்திருக்கும். ப்ளஸ் இப்போ இ பவர் 6x அப்படியே வச்சுட்டு சைன் 3xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் 3xன்னு வரும். அப்புறம் 3xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 3 கிடைக்கும். ஸோ இப்படி தான் பண்ணணும். இது ஒரு யூவி அப்ளை ஆயிருக்கு, இதுக்கு ஒரு யூவி அப்ளை ஆயிருக்கு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 6ஐ உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். 6 6 ஆர் 36 இ பவர் 6x காஸ் 3x. ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் இங்கே இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் எடுத்துக்கோங்க. இந்த 6ம் இந்த 3ம் 6 சார் 18 இ பவர் 6x சைன் 3x அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே இந்த 3ஐ உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். 3 6 ஆர் மைனஸ் 18
ஒரு e power 6xம் sin 3xம் இருக்கு. இந்த 3 அந்த 3 மல்டிபிள் பண்ணும்போது 9 கிடைச்சிருக்கும். ஸோ பிளஸ் 9 e power 6x cos 3x அப்படின்னு கிடைக்குது. எழுதிக்கோங்க. இப்போ லைக் டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து sin இருக்கு. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் cos இருக்கு. ஸோ இதுல இருந்து காமன் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல -3யும் இந்த 3யும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா மைனஸ்ன்னு கிடைச்சிருக்கும். இங்க 36 e power 6x cos 3x இருக்கு. இங்க 9 e power 6x cos 3x இருக்கு. அப்ப 36ஐயும் 9ஐயும் மைனஸ் பண்ணும்போது 27 வந்துரும். e power 6xம் cos 3xம் காமனா எடுத்துக்கலாம். அதாவது காமனா எடுத்துட்டு நம்பரை மைனஸ் பண்ற மாதிரி அர்த்தம். இது -18ம் இருக்கு. லைக் டேர்ம்ஸ் e power 6x sin 3x இங்கேயும் அதே இருக்கு பாருங்க. இப்போ -18ம் -36 e power 6x sin 3x அப்படின்ற லைக் டேர்ம்ஸ்ல இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம். 27 96 ரெண்டுமே வந்து 9 டேபிள்ல வரும். வெளில எடுத்துக்கோங்க. ரெண்டு பேர்கிட்டயுமே e power 6x இருக்கு. அதையும் வெளியில எடுத்துடலாம். பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 3 மல்டிபிள் பண்ணும்போது 27 வரும் 9 கூட. அப்ப 9 3s இங்க 3 போட்டுட்டு பேலன்ஸ் இங்க cos 3x இருக்கும். -9 கூட என்ன மல்டிபிள் பண்ணா 36 வரும். 9 4s e power 6 வெளியே எடுத்தாச்சு. அப்ப இங்க sin 3x என்ற டேர்ம் மட்டும் இருந்திருக்கும். இதான் நம்மளோட டபுள் டெரிவேட்டிவோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் x ஓட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் y ன்னு அஸ்யூம். ஸோ யூஸ்வலாவே tan இன்வர்ஸ் ஆஃப் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 plus x squared அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா dy/dxன்னு எழுதிருவோம் நம்ம. இல்ல y டேஷ்னு கூட நீங்க எழுதலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் x பண்ணும்போது 1/1 plus x squared அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதை எழுதிக்கலாம். இப்போ இதை திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் கொடுக்க போறோம். ஏன்னா கொஸ்டின்ல செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்டிருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப dy/dxன்றது என்ன ஆயிடும்? d²y/dx² அப்படின்னு கிடைச்சிரும். இந்த டேர்மை இப்படி இல்லாம 1 plus x² the whole power -1 கூட நீங்க எழுதிக்கலாம். நீங்க இதை எப்படியே வச்சு u/vல பண்றதை விட இது உங்களுக்கு டைம் கம்மியா தான் ஆகும். இப்படி எடுக்கும்போது இந்த கொஸ்டின் நமக்கு என்ன பேட்டர்ன்ல வந்துரும்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் n வந்துரும். அப்ப என்ன எழுதிடலாம்? n into x பவர் n minus 1ன்ற பேட்டர்ன்ல எழுத முடியும் நம்மளால. ஸோ இங்க n-க்கு பதிலா -1 இருக்கு. ஸோ n into x-க்கு பதிலா அங்க இருக்கிற டேர்ம் n minus 1. ஸோ இப்படி எழுதிருவோம் நம்ம. ஸோ இதுல இந்த பவர் இருக்கு இல்லையா, இந்த n தான் இப்படி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. அப்ப கீழே இருக்கிற x டேர்ம் நம்ம போய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுல வந்து x வித் ரெஸ்பெக்ட் x பண்றதுனால இங்க 1 அதை நம்ம எழுதுறதே இல்லை. ஆனா இங்க 1 plus x² இருக்கிறதுனால 1 டிஃபரன்ஷியேட் பண்ணி 0னும் x² டிஃபரன்ஷியேட் பண்ணி டெஃபினட்டா ஒரு 2x நீங்க எழுதிருக்கணும். இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இது -1 1 plus x² -1ம் -2 அப்படின்னு கிடைக்கும். இங்க ஒரு 2x இருக்கு. இது நெகட்டிவ் பவர்னால பாசிட்டிவ் பவர் ஆக்குறாங்க. டினாமினேட்டர் கொண்டு போய்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த -1ம் 2xம் மட்டும் தான் நியூமரேட்டர்ல இருக்கும். அவங்கள மல்டிபிள் பண்ணா -2x. டினாமினேட்டர்ல 1 plus x² the whole squareன்னு எழுதிக்கலாம். -2 டினாமினேட்டருக்கு வரும்போது +2 ஆயிடுச்சு. தான் உங்களோட செகண்ட் டெரிவேட்டிவோட ஃபைனல் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. log of log x டபுள் டெரிவேட்டிவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம். y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy/dx ஈக்குவல் டு முதல்ல இது பார்க்க log of some term log x மாதிரி இருக்கு. இது ஃபுல்லா xன்னு யோசிங்க. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1/x வரும். அப்ப இங்க 1/x-க்கு பதிலா இந்த log x-ஏ வந்துரும். ஸோ தான் log of log x டிஃபரன்ஷியேஷன். ஸோ இந்த log இப்போ டிஃபரன்ஷியேட் ஆயாச்சு. இப்போ இந்த log x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல. அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1/x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிக்கணும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை நம்ம ஷார்ட்டா மேல 1 into 1 1 இங்க வந்து x into log x அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். ஸோ இது எழுதியாச்சு. இப்போ நம்மளோட கொஸ்டின்ல செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ண சொல்லியிருந்தாங்களே, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போறோம். இந்த டேர்ம் வந்து இப்படியே டினாமினேட்டர்ல வச்சு எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, இது அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா x into log x the whole power -1 அப்படின்னு இருந்திருக்கும். இப்படி வச்சு பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். dy/dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d²y/dx² கிடைக்கும். இங்க x power -1 x power n பேட்டர்ன்ல இருக்கு. x power n டிஃபரன்ஷியேட் பண்ணா n into x power n -1 அப்படின்னு எழுதிருவாங்க. n -1. ஸோ -1 -1. ஸோ இந்த -1 டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த உள்ள இருக்கிற டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா, இது வந்து uv-ல டிஃபரன்ஷியேட் ஆகும். முதல்ல x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 log x அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் போட்டு x அப்படியே எழுதிட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x அப்படின்னு எழுதணும். ஸோ இது இப்படி வச்சு பண்ணீங்கன்னா u/v பேட்டர்ன்லையும் பண்ணலாம். u/v ஃபார்முலா இருக்குல்ல, கோஷன்ட் ரூல் u'(v - uv'/v², அதுலயும் பண்ணலாம். அதை விட கொஞ்சம் டைம் கம்மியாகும்.
இதுல பவர் எதுவும் இல்லைன்னா 1ன்னு போட்டுட்டு இப்படி மேலே கொண்டு வந்து -1ன்னு எழுதிட்டீங்கன்னா எக்ஸ் பவர் என் பேட்டர்ன் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பண்ணிட்டு இந்த பேஸ்ல இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்றது. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்க நியூமரேட்டர்ல -1 -2 வந்து -2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் த ஹோல் பவர் -2. இங்க பிராக்கெட்டுக்குள்ள 1 இன்ட்டு லாக் எக்ஸ் வந்து லாக் எக்ஸ் தான். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா இங்க +1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம். ஏன்னா இங்க நெகட்டிவ்ல இருக்கிறதுனால டினாமினேட்டர் கொண்டு போகும்போது +2 ஆயிடும். ஸோ நியூமரேட்டர்ல மைனஸ் ஆஃப் லாக் எக்ஸ் +1 அப்படின்ற டேர்ம் மட்டும் நியூமரேட்டர்ல இருக்கும். டினாமினேட்டர்ல எக்ஸ் டைம் லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவரா மாத்துறதுக்கு. இதுதான் நம்மளோட டபுள் டெரிவேட்டிவோட ஃபைனல் ஆன்சர். 10th கொஸ்டின்ல சைன் ஆஃப் லாக் எக்ஸை டபுள் டெரிவேட்டிவ் பண்ண சொல்றாங்க. முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். இப்படி பண்ணும்போது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dxன்னு வந்துடும். இது முதல்ல பார்க்க sin x மாதிரி இருக்கு. sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. ஸோ இது வந்து cos of log x அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா இங்க எக்ஸுக்கு பதிலாக log x இருக்கு. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே தான் எழுதணும். ஸோ cos of log xன்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். log x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1/x கிடைக்குது. இங்க 1/x எழுதிக்கோங்க. ஸோ வேல்யூ ஸோ நியூமரேட்டர்ல வந்து cos of log x அப்படின்ற டேர்மும் டினாமினேட்டர்ல எக்ஸும் இருக்கு. ஸோ இது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. ஸோ திருப்பியும் இதை நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்கணும். dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணா d squared y by dx squared நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ இது பார்க்க u by v பேட்டர்ன்ல இருக்கு. u by v டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். u by v ஓட டிஃபரன்ஷியேஷன் மேல u dash v minus u v dash by v squared. இதுதான் u by v ஓட பேட்டர்ன். இப்படிதான் நம்ம இதை சால்வ் பண்ணோம். ஸோ இதுல uக்கு பதிலாக நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து cos of log x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் u dash இங்கே கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin xன்னு வரும். ஸோ மைனஸ் sin of log x. அதுக்கப்புறம் இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 1/x வரும்ல, அது இங்க போடணும். இதான் நம்மளோட u dash. b க்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன இருக்கு, x இருக்கு. அப்ப b டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னதான் வரும், 1 தான் வரும். ஸோ இதான் u dash b dash வேல்யூ. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். u dash-ஐயும் b-யும் எழுதணும். இதான் u dash, இதான் b. u dash வந்து மைனஸ் sin of log x by x. b வந்து xன்னு எழுதிக்கலாம். மைனஸ் uவும் b dash-உம். இதான் u, இதான் b dash. b dash வந்து 1 தான். அதனால cos of log x மட்டும் எழுதுனா போதும். எழுதியாச்சு. டிவைடட் பை v ஸ்கொயர். v வந்து கொஸ்டின்ல xன்னு இருந்துச்சு. அப்ப இங்க x ஸ்கொயர்னு போடணும். இங்க இருக்கிற இந்த xும் இங்க இருக்க xும் என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ நியூமரேட்டர்ல ரெண்டு பேர்கிட்டயுமே மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் இப்படி காமனா எடுத்துட்டு ஸோ நம்ம கிட்ட இருக்க டேர்ம்ஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸ் பிளஸ் காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இதை ஓவராலா பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இல்லை இங்க முன்னாடி இப்படி 1/x ஸ்கொயர் அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். இதான் உங்களோட y டபுள் டேஷோட ஆன்சர். ஸோ இப்படி எழுதி உங்களோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. இஃப் y is equal to 5 cos x minus 3 times sin x இருந்ததுன்னா prove that டபுள் டெரிவேட்டிவ் வேல்யூ கொடுத்துட்டு பிளஸ் y is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து d squared y by dx squaredன்றது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். இதுல முதல்ல y தான் கொடுத்துருக்காங்களே, முதல்ல இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுல இருந்து செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு இதை ப்ரூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இதான் உங்களோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல dx இருக்கிறதுனால நம்ம என்னதான் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும் கொஸ்டினை. y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 5 cos x. இல்ல 5 வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட், அது அங்கே தான் இருக்கும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x அப்படின்னு வரும். -3 அங்கே தான் இருக்கும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x அப்படின்னு கிடைக்கும். இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதை வந்து இந்த மைனஸ் இப்படி உள்ள அரேஞ்ச் பண்ணி -5 times sin x அப்படின்னும் இதை -3 times cos x அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். இப்போ திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ இதை திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d squared y by dx squared அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல் டு இங்க இருக்கிற -5 அப்படியே தான் இருக்கும். இந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x. இந்த -3 அப்படியே தான் இருக்கும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -sin x அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ நம்மளோட வேல்யூ பாருங்க, -5 cos x அப்படின்னு கிடைக்குது. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னவாயிடும், +3 sin x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த கொஸ்டினையும் உங்களோட ஒய்யையும் பாருங்களேன். இது வந்து இங்க +5 -3 sin x இருக்கு. இங்க -5 +3 sin x இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள 5 cos x -3 sin x அப்படின்னு மாறிடும் இந்த கொஸ்டின். ஸோ d squared y by dx squared ஓட வேல்யூ இப்படி கிடைச்சிருக்கு. இது நம்மளோட கிவன் கொஸ்டின் தானே. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிட்டு
ஃப்ரம் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இந்த டேர்மை நம்ம ஒய்ன்னு மாற்றிக்கலாம். இப்போ டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைச்சிரும். இங்கே இருக்கிற மைனஸ் ஒய் ஈக்குவல் டு தானே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே கொஸ்டினை வந்து சில பேர் இப்படி கூட பண்ணுவாங்க. டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ இதை கண்டுபிடிச்சிட்டோமா, இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒய்க்கு பதிலாக கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கேன்சல் ஆகி 0ன்னு வரும். அப்படியே நீங்கள் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12th கொஸ்டின்ல y is equal to cos inverse of x இருந்துச்சுன்னா d squared y by dx squared செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் y alone. உங்க ஆன்சர்ல y மட்டும் தான் இருக்கணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் y மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். இதை வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்குறோம். இப்படி பண்ணும்போது ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் -1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டைரக்ட் ஃபார்முலா. இதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திருப்பி இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் டெரிவேட்டிவோட வேல்யூ கிடைக்கும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். திருப்பியும் இந்த கொஸ்டினை யூ பை வில பண்ணுறதை விட ஈஸியாக இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் மேலே போகும்போது நெகட்டிவ் பவர் ஆகும். இங்கே பாருங்க, மைனஸ் ஆக்சுவலாக ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு நம்மளோட கொஸ்டின். இதை எப்படி தெரியுமா எழுதிக்கலாம் இன்னும் கூட. ஆக்சுவலாக இப்போ இதோட பவரில் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1னா மேலே வரும்போது -1 ஆகும். இதில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரூட்டுன்னு இருக்குல்ல, இந்த ரூட்டை எடுத்துட்டு நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம் தெரியுமா, -1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2ன்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக 1/2ன்னு வரும். இங்கே -1 இருந்ததுனால -1/2ன்னு வரும். இந்த டிவை பை டிஎக்ஸை இப்படி வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதை விட இப்படி வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இப்படி வச்சுக்கோங்க. உங்களோட ஒய்யோட வேல்யூ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ டிவை பை டிஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இது பார்க்க எக்ஸ் பவர் என் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் -1. ஸோ என்னுக்கு பதிலாக 1/2 இருக்கு, -1/2 இருக்கு, பக்கத்தில் ஒரு -1 இப்படி தான் கிடைச்சிருக்கும். ஸோ எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இந்த பாட்டம்ல இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x, அங்கே இருக்க மைனஸ் அங்கே தான் இருந்திருக்கும். இப்படி வேல்யூ கிடைச்சிருக்கு. இதை வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் உள்ள போனால் இது ப்ளஸ் ஆகிடும். இங்கே வந்து 1/2 இருக்கு. இவங்களோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2 -1. இங்கே கீழே 1 போட்டு இப்படி எல்சிஎம் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். -3/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே ஒரு -2x வந்து மல்டிபிள் இருக்கு. இந்த 2 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு -x இருக்கு, டினாமினேட்டரில் இங்கே -3/2 இருக்கிறதுனால டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்து அது என்னன்னு எழுதிக்கலாம், +3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரி, இப்படி இருக்கு. இதுதான் நம்மளோட ஒய் டபுள் டேஷோட ஃபைனல் வேல்யூ. ஆனால் கொஸ்டின்ல பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு, கிவ் யர் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் அலோன். ஒய்ல உங்களோட ஆன்சரை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதனால கொஸ்டினை -x பை எப்பவுமே 3/2 அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், 1 + 1/2ன்னு அர்த்தம். பேசிக்காவே ஒரு 3/2 அப்படின்ற ஒரு டேர்ம் இருந்தால் அதை 1 + 1/2ன்னு பிரிச்சு எழுதிக்கலாம். அப்போ இதை பிரிச்சுட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1ன்னு ஒரு டேர்மும் 1/2ன்னு ஒரு டேர்ம் எழுத போறோம். 1/2ன்றது ஆக்சுவலா நம்ம ரூட்னு எழுதிக்கலாம். இப்போ இதை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். சரி, ஓகே, இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ கொஸ்டின்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல மாத்துறதுக்காக இப்போ y is equal to cos inverse of x தானே கொஸ்டின் கொடுத்தாங்க. அதுல இருந்து இந்த cos inverse இந்த பக்கம் போச்சுன்னா வெறும் cos ஆயிடும். அப்போ cos y is equal to x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கிடைச்சதா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல தானே கேட்டாங்க. அப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் cos y அப்படின்னு மாத்திக்கலாம். இதான் நம்மளோட கொஸ்டின். அதாவது y டபுள் டேஷ்ல மேல -x இருக்கு. அப்போ -cos y அப்படின்னு எழுதிக்கலாம் நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. அப்போ 1 மைனஸ் cos ஸ்கொயர்ட் y, இங்க ரூட் ஆஃப் 1 மைனஸ் cos ஸ்கொயர்ட் y அப்படின்னு வந்திருக்கும். 1 மைனஸ் cos ஸ்கொயர்டுன்றது நம்மளோட சின்ன கிளாஸ் ஐடென்டி, sin ஸ்கொயர்ட் பிளஸ் cos ஸ்கொயர்ட் 1ன்னு சொல்லுவோம்ல. அதில் 1 மைனஸ் cos ஸ்கொயர்டு என்னன்னு எழுதுவோம், sin ஸ்கொயர்ட்னு எழுதிடுவோம். இப்போ மைனஸ் cos y பை இங்க இது வந்து sin ஸ்கொயர்ட் y அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க ரூட்டுக்குள்ள sin ஸ்கொயர்ட் y அப்படின்னு கிடைச்சிருக்கும். sin ஸ்கொயர்ட் yனா வெளியில வரும்போது என்னன்னு வந்துடும், வெறும் sin y அப்படின்னு கிடைச்சிரும். இங்க டினாமினேட்டர்ல இருக்க இந்த 1/sin ஸ்கொயர்டுன்றது, சைன்ன்றது யாரோட ரெசிப்ரோக்கல், கொசிகண்டோட ரெசிப்ரோக்கல். அப்ப இதை வந்து கொசிகண்ட் ஸ்கொயர்ட் y அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க ஒரு மைனஸ் சைன் இருந்தது, அந்த மைனஸ் இங்கே இருக்கு.
இது நியூமரேட்டர்ல ஒரு cos y இருக்கு. டினாமினேட்டர்ல sin squared y ரூட்ல இருந்து வெளில வரும்போது வெறும் sin y அப்படின்னு கிடைச்சிருக்கும். cos y by sin y ன்னு கிடைக்குது. cos y by sin y அப்படின்றது cot y. ஸோ மைனஸ் cosecant squared y multiple by cot y அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. ஸோ ஆன்சரே இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல கொடுத்தாச்சு. இதான் உங்க ஃபைனல் ஆன்சர். அடுத்து 13th கொஸ்டின் பார்க்க போறோம். y is equal to 3 times cos of log x 4 times sin of log x இருந்தா show that x squared இதுல y2 ன்னு கொடுத்திருக்காங்களே இது வந்து டபுள் டெரிவேட்டிவ் ஆஃப் y ன்னு அர்த்தம். plus x times y1 plus y is equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதை தனித்தனியா y1 y2 கண்டுபிடிச்சு இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்றவங்களும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் 0 வரும். அது கொஞ்சம் லாங்கா இருக்கும். இது அப்படியே இந்த ஈக்குவேஷனையே சால்வ் பண்ணி இதை நம்மளால கொண்டு வர முடியும். அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் y-ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இது என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இங்க y is equal to y-ன்றது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx ஆயிடும். ஈக்குவல் டு இந்த dy by dx அப்படின்றத நம்ம y டாஷ்னு எழுதுவோம்ல, அதை நம்ம y1ன்னு கூட எழுதலாம். ஏன்னா இங்க y1 தானே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால அது y1 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் y-ன்னு அர்த்தம். இங்க 3 வந்து கோஎஃபிஷியன்ட், அதனால அது அப்படியே இருக்கு. cos x மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் sin x வரும். அப்ப மைனஸ் sin of log x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x வரும். அப்ப இங்க கீழே ஒரு by x போட்டுருங்க. அதே மாதிரி இவங்களையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். 4 அப்படியே இருக்கு. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? cos x கிடைக்கும். அதனால cos of log x அப்படின்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அப்புறம் log x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 1 by x வரும். அதனால நீங்க by x அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுக்கும் டினாமினேட்டர்ல x இருக்கு, இங்கேயும் டினாமினேட்டர்ல x இருக்கிறதுனால இப்படி ஓவராலா ஒரு x காமனா எடுத்துட்டு நியூமரேட்டர்ல இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் 3 டைம் sin of log x அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து பிளஸ் 4 டைம் cos of log x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட y1ஓட வேல்யூ. ஸோ y1 இதுவும் சேமா. இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்க x அந்த பக்கம் எடுத்துட்டு போய் x into y1 equal to minus 3 sin of log x அப்படின்னும் plus 4 time cos of log x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட x into y1ஓட வேல்யூ. இப்போ இது அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு y2 தேவைப்படுது இல்லை, டபுள் டெரிவேட்டிவ் தேவைப்படுது இல்லைன்னா இந்த டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம் திருப்பியும். இது x into y1 அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து uv பேட்டர்ன்ல தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். uvல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது முதல்ல x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் x பண்றோம். y1 அப்படியே வரும். பிளஸ் x அப்படியே எழுதிட்டு y1 டிஃபரன்ஷியேட் பண்ணா y2ன்னு வந்துடும். அதான் d squared y by dx squared, அதான் y2ன்னு போட்டிருக்கோம். ஈக்குவல் டு இவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். மைனஸ் 3 அப்படியே இருக்கும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos of log x அப்படின்னு வந்திருக்கும். டினாமினேட்டர்ல ஒரு x இருக்கு. இங்க 4 அப்படியே வச்சுட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 அப்படியே வச்சுட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin of log x அப்படின்னு கிடைச்சிரும். திருப்பி log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு x வரும். அந்த x எப்படி எழுதிக்கலாம்? இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்குல்ல. அப்ப இதை காமன் x எடுத்து அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். இல்ல மல்டிபிள் பை x ஆன் போத் சைட் பண்ணி அதை கேன்சல் பண்றோம் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். இந்த 2x ஒரு x காமன் எடுத்து இங்க எடுத்துட்டு வந்துடுறோம். அப்ப x டைம் y1 பிளஸ் xy2 அப்படின்னு கிடைச்சிருக்கோம். இங்க நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா மைனஸ் 3 cos of log x, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 4 டைம் sin of log x அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டர் x தான் அங்க எடுத்துட்டு போயிட்டோம். இந்த கொஸ்டினையும் y-ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதான் நம்மளோட y. இதே டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஆனா இங்க பாசிட்டிவ்ல இருக்கு ரெண்டுமே, இங்க ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிக்க போறோம்னா மைனஸ் எப்படி காமனா எடுத்துட்டு 3 டைம் cos of log x அப்படின்னும் பிளஸ் 4 டைம் sin of log x அப்படின்னும் எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இங்க வந்து x உள்ள கொண்டு போயிட்டோம்னா xy1, இங்க x உள்ள கொண்டு போயிட்டோம்னா x squared y2 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் ஜஸ்ட் உங்களோட கொஸ்டின்ல இருந்து இந்த டேர்ம் நம்ம என்னன்னு மாத்திடலாம், y-ன்னு மாத்திடலாம். ஏன்னா இதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். இது அப்படியே இங்க இருக்கு பாருங்க. இதை y-ன்னு மாத்திக்கலாம். இங்க இருக்கிற மைனஸ் y இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? பிளஸ் y ஆகும். ஸோ விச் இம்ப்ளைஸ் xy1 plus x squared y2 plus y equal to 0 அப்படின்னு நமக்கு ரீச் ஆகுது. ஆக்சுவலா நமக்கு அதான் ப்ரூஃப் கேட்டாங்க பாருங்க. அதே ப்ரூஃப் இங்க வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். y is equal to a e power mx b e power nx. show that d squared y by dx squared இந்த டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0 வருதான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு இதுல dy by dxும் தேவைப்படுது, d squared y by dx squared தேவைப்படுது. அப்போ dy by dxஐயும் அதோட செகண்ட் ஆர்டரையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ முதல்ல dy by dx கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற y என்ற ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y என்ன ஆயிடும், dy by dx ஆயிடும். இதுல a e
பவர் mxன்னு இருக்கா. இதுல ஏன்றது ஒரு நம்பர் மாதிரி. அது ஒரு ஸ்கேலார் யூனிட். அது அப்படியே தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் பண்ணா 0 வருமே மேம்னா, இது அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருந்தா தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். யார் கூடயாவது மல்டிபிள் இருக்கும்போது அது கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஏ அங்கேயே தான் இருக்கும். e பவர் mx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e பவர் mx தான் வரும். ஏன்னா e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இன்டகிரேட் பண்ணாலும் e பவர் x ஆவே தான் இருக்கும். ஆனா இங்க இருக்க இந்த mx திருப்பியும் பண்ணும்போது நமக்கு ஒரு m கிடைக்கும். அந்த m நம்ம இங்க எழுதியிருக்கணும். பிளஸ் இங்க b அப்படியே இருக்கும். e பவர் nx பண்ணா e பவர் nxன்னு ஒரு தடவை வரும். அப்புறம் nx டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு n கிடைக்கும். அதை எப்படி எழுதியிருக்கணும் நம்ம. ஸோ இதான் நம்மளோட dy by dx. இதை வந்து இப்போ d squared y by dx squared பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ இதுல வந்து a m ரெண்டுமே வந்து நம்பர்ஸ். e பவர் mxன்றது தான் டேர்ம். இதுலயும் அதே மாதிரி b-யும் n-ம் வந்து நம்பர்ஸ். e பவர் nx தான் நம்மளோட டேர்ம். இதான் நம்மளோட y dash இல்லைன்னா dy by dx. இப்போ இதை திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போறோம். ஏன்னா நம்மளோட கொஸ்டின்ல நம்மளுக்கு இங்க செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட வேல்யூ தேவைப்படுது. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இப்படி கிடைக்கும். y dash டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா d squared y by dx squared அப்படின்னு கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல amன்றது மல்டிபிள் இருக்கிறதுனால அப்படியே இருந்திருக்கும். e பவர் mx டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் mx தான். திருப்பி mxல இருந்து ஒரு m கிடைக்கும். இங்க bn அப்படியே இருந்திருக்கும். e பவர் nx டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் nx. nx பண்ணும்போது திருப்பி ஒரு n வந்திருக்கும். அப்ப நம்மளோட வேல்யூ பாருங்க a. இங்க ஒரு m இங்க ஒரு m இருக்கு. அப்ப m ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். e பவர் mx இருக்கு. இங்க b இங்க ஒரு n இங்க ஒரு n இருக்கிறதுனால n ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். e பவர் nx என்ற டேர்ம் இருக்கு. இதான் நம்மளோட y டபுள் டேஷ் இல்லைன்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த d ஸ்கொயர் y by dx ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க வேல்யூ. ஸோ இது நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டு சப்ஸ்டியூட் இன் 1 நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயருக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சது? a m ஸ்கொயர் e பவர் mx plus b n squared e power nx ன்னு கிடைச்சிருக்குது. எழுதிக்கலாம். மைனஸ் m plus n என்ற நம்பர் அப்படியே அங்க இருக்கும் டேர்ம். இந்த dy by dx க்கு பதிலா நம்ம கொஸ்டின்ல இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. இதான் நம்மளோட dy by dx. am e power mx bn e power nx அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த m plus n dy by dx க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. mn into yன்னு இருக்கு. mn into y க்கு பதிலாக இங்க இருந்த டேர்ம்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ இதுல இது ஓகே, இது நார்மலா தான் இருக்கு. ஆனா இங்க வந்து இந்த m plus n மல்டிபிள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இவங்கள m வச்சு ஒரு தடவை மல்டிபிள் பண்ணோம், அப்புறம் n வச்சு ஒரு தடவை மல்டிபிள் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் m யூஸ் பண்ணி வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அதோட சேர்த்து மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸ் m இன்ட்டு am பண்ணும்போது மைனஸ் a m ஸ்கொயர் e பவர் mxன்னு வரும். இந்த m இவங்க கூட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் b mn e பவர் nxன்னு வந்திருக்கும். அடுத்து அதே மாதிரி n வச்சு மல்டிபிள் பண்ணும்போது இந்த மைனஸோட சேர்த்து மைனஸ் a mn e பவர் mx அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். இந்த n மல்டிபிள் பண்ணும்போது n ஸ்கொயர்ட் கிடைக்கும். ஸோ மைனஸ் bn ஸ்கொயர்ட் e பவர் nx அப்படின்ற டேர்ம் கிடைச்சிருக்கு. பிளஸ் இங்க இந்த mn என்ற டேர்மை உங்களுக்குள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கணும். அப்போ நமக்கு கிடைச்சிருக்க டேர்ம் a mn e பவர் mx என்ற டேர்மும் பிளஸ் b mn e பவர் nx என்ற டேர்மும் கிடைச்சிருக்கும். இதுல பாருங்களேன், இங்க வந்து பிளஸ் am ஸ்கொயர்ட் emx இருக்கு, இங்க வந்து மைனஸ்ல இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க பிளஸ் bn ஸ்கொயர்ட் இருக்கு, இங்க வந்து மைனஸ் bn ஸ்கொயர் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிருப்பாங்க. இங்க மைனஸ் bmn இருக்கு, இங்க பிளஸ் bmn ex இருக்கு, கேன்சல். அதே மாதிரி இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ், எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப எல்லாமே கேன்சல் ஆயிட்டதுனால ஆன்சர் என்னன்னு கிடைக்குது? 0ன்னு கிடைக்குது. ஸோ கொஸ்டின்ல அதான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 15th கொஸ்டின்ல பாருங்க, yக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஷோ தட் அதோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து 49 டைம்ஸ் yக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த y என்ற ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? dy by dx அப்படின்னு கிடைக்கும். இதுல 500 அப்படின்றது வந்து கோஎஃபிஷியன்டா இருக்கிறதுனால இங்க 500 அப்படியே இருக்கு. e பவர் 7x பண்ணும்போது e பவர் 7x தான். திருப்பி 7x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 700 டேர்ம் கிடைக்கும். இங்க எழுதிக்கோங்க. பிளஸ் இங்க 600 அப்படியே இருக்கும். e பவர் 7x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e பவர் 7x, 7x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு -7 வரும்ல, அதை இங்க எழுதிக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே வச்சு நம்ம திருப்பியும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியாவே இருக்கும் பாருங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. பண்ணும்போது இந்த dy by dxன்றது வந்து என்ன ஆயிடும்? d squared y by dx squared ஆயிடும். இங்க நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு 500 இருக்கு, ஒரு மல்டிபிள் பை 7ம் இருக்கு. e பவர் 7x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் 7x தான். திருப்பி இந்த 7x பண்ணும்போது ஒரு 7 வரும். ஏன்னா இந்த 7ம் 500ம் கோஎஃபிஷியன்ட், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா e பவர் 7x பண்ணும்போது e பவர் 7x வந்து திருப்பி 7x பண்ணி ஒரு 7 எழுதணும். பிளஸ் இங்க 600 இருக்கு. e பவர் -7x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் 7x தான்.
ஆல்ரெடி இங்க ஒரு -7 இருக்கு. நம்ம திருப்பி இந்த -7x பண்ணும்போது இன்னொரு -7 அங்க வந்திருக்கும். வேல்யூஸ் பாருங்க. இங்க ஒரு 500 இருக்கு. இங்க ஒரு 7, இங்க ஒரு 7 இருக்கு. 7 ஸ்கொயர்ட். அது வந்து நம்ம 49 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க ஒரு e⁻7x இருக்கு. இங்க ஒரு 600 e⁻7x இருக்கு. -7x -7 மல்டிபிள் பண்ணா +49 கிடைச்சிரும். இங்க ரெண்டு பேருக்கு என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 49 காமனா இருக்கு. வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க 500 e⁻+7x இருக்கும். இங்க 600 e⁻−7x இருக்கும். இதையும் உங்க கொஸ்டினையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கிறதுக்கு. அப்ப இதை நம்ம yன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் த கொஸ்டின். அப்ப d²y/dx²க்கு கொஸ்டின் வந்து எடுத்து பார்க்கும்போது 49 டைம்ஸ் y கிடைக்குது. அதுதான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 16th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் e⁻y x + 1 = 1 ஷோ தட் d²y/dx² வந்து dy/dx ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ dy/dxஐயும் கண்டுபிடிக்கணும், d²y/dx²ஐயும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதை முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் x⁻y. இதை வந்து முதல்ல டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இதில் e⁻y x + 1 ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்கிறதுனால யூவி மெத்தடில் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். முதல்ல e⁻y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e⁻y வரும். ஏன்னா e⁻anything அதே தான். அப்புறம் y டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dy/dx அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ e⁻y டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. x + 1 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ u'(v) ப்ளஸ் e⁻y அப்படியே எழுதிட்டு x + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். அதனால் அது எழுத தேவையில்லை. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஒரு 1 இருக்குது. 1 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 தான் வரும். இங்கே 0 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்மளோட ஆம்பிஷன் என்னென்னா dy/dxஐ கண்டுபிடிக்கிறது தான். இதில் dy/dx இருக்குது, இதில் dy/dx இல்லை. ஸோ இந்த ப்ளஸ் e⁻y அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மைனஸ் ஆகிடும். இங்கே வந்து dy/dxன்ற டேர்மும் இது கூட ஒரு e⁻y x + 1 இருக்குது. இங்கே ப்ளஸ் e⁻y அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். இங்கே மல்டிப்பிளில் இருக்க இந்த e⁻y/x + 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போயிடும். ஸோ நம்ம dy/dx = இங்கே மைனஸ் e⁻y இருக்குது, இங்கே e⁻y x + 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த e⁻y இந்த e⁻y என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். dy/dx. ஸோ dy/dx = நியூமரேட்டரில் -1, டினாமினேட்டரில் x + 1 இருக்குது. இதான் நம்மளோட dy/dxோட வேல்யூ. இப்போ கொஸ்டினில் d²y/dx² நமக்கு தேவைப்படுது. ஸோ dy/dx வந்து திருப்பியும் ஸோ இதை வந்து டெரிவேட்டிவ் பண்ணோன்னா வேல்யூ கிடச்சிரும். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ பேசிக்காகவே டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1/x என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா -1/x² அப்படின்றது தான். ஏன்னா இது x⁻1 மேலே எடுத்துகிட்டு போய் x⁻−1ன்னு எழுதுறோன்னா x⁻n பேட்டர்னில் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பார்க்குறக்கு 1/x மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட டபுள் டெரிவேட்டிவ் d²y/dx² என்ன கிடைக்கும்னா இந்த மைனஸ் அங்கே தான் இருக்கும். இந்த 1/xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². இங்கே எக்ஸுக்கு பதிலாக x + 1 இருக்கிறதுனால x + 1² அப்படின்னு கிடச்சிருக்கும். திருப்பி x + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும். ஸோ அதை எழுதலைனா கூட பரவாயில்ல. இந்த மைனஸும் மல்டிபிள் ஆகும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/x + 1 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட டபுள் டெரிவேட்டிவோட வேல்யூ, அதாவது y'' வேல்யூ. இப்போ இதை என்ன கம்பேர் பண்ண சொன்னாங்க, டபுள் டெரிவேட்டிவும் சிங்கிள் டெரிவேட்டிவோட ஸ்கொயரும் சேமாக இருக்கான்னு கேட்டாங்க. இதான் சிங்கிள் டெரிவேட்டிவ் dy/dx. இதை வந்து ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை. இதை ஸ்கொயர் பண்ணும்போது இங்கேயும் ஸ்கொயர் ஆகும். -1 ஸ்கொயர் பண்ணால் +1, x + 1 ஸ்கொயர் பண்ணால் x + 1² வரும். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே வந்து சேமாக தான் வந்திருக்கு. அப்போ d²y/dx² ஆன்சர் வந்து dy/dx ஹோல் ஸ்கொயருக்கு சேமாக தான் இருக்குது. இதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 பார்க்க போகிறோம். இஃப் y = tan inverse of x ஹோல் ஸ்கொயர்டாக இருந்தால் ஷோ தட் x² + 1 ஹோல் ஸ்கொயர், y2ன்றது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், 2x x² + 1, y1ன்றது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதை ஆட் பண்ணும்போது ஆன்சர் 2 வருதா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இது அப்படியே நம்ம வந்து ஒன்றா கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட அப்படியே சால்விங்லேயே இந்த ஈக்குவேஷன் நம்மளால் கொண்டு வந்துட முடியும். இப்போ y = tan inverse of x ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx கிடைக்கும்.
ஃபஸ்ட்டு இதை பார்க்க எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும் இல்லையா? அப்போ 2 டைம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும் ஃபஸ்ட்டு. அப்புறம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1/1 + x ஸ்கொயர் அப்படின்றது தான். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இதான் நம்மளோட dy/dxோட வேல்யூ. இது ஆக்சுவலாக நம்ம எப்படி கூட எழுதிக்க முடியும்னா 2 டைம் tan இன்வர்ஸ் ஆஃப் x by 1 + x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஒன்று இதை இப்படியே வச்சும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்க இந்த 1 + x ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. dy/dxனா y1 அப்படின்னு அர்த்தம். இந்த 1 + x ஸ்கொயர் இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ 1 + x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டைம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்படி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது u/vயில் வரும், இது வெறும் u/vயில் தான் வரும். அதனால் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது இது வந்து uv. முதல்ல y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆர்டர் ஆகிடும். அப்போ இதனால் y2ன்னு வந்துடும். இது இந்த 1 + x ஸ்கொயர்ட் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த y1 அப்படியே எழுதிட்டு இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 1 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து 2x அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதை எப்படி எழுதிக்கோங்க? விச் இஸ் ஈக்குவல் டு 2 வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர்ட் அப்படின்ற டேர்ம் கிடச்சிருக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்க 1 + x ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா மல்டிப்பிளில் வரும். ஸோ இங்கே 2/1 + x ஸ்கொயர்ன்னு இருக்குது. இந்த டேர்ம் அப்படியே தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க 1 + x ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகிடும். அப்போ 1 + x ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை y2 1 + x ஸ்கொயர்ட் ப்ளஸ் y1 2x விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 1 + x ஸ்கொயர்ட் இவங்களுக்கும் காமன், இவங்களுக்கும் காமனில். இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது இது y2 இங்கே இருக்கிற 1 + x ஸ்கொயர்டும் இங்கே இருக்க 1 + x ஸ்கொயர்டும் 1 + x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு 2x நம்மக்கிட்ட இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 + x ஸ்கொயர் மல்டிப்பிளில் வருது. இங்கே ஆல்ரெடி ஒரு y1 இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 + x ஸ்கொயர்னாலும் x ஸ்கொயர் + 1னாலும் ஒன்று தான். அது கூட ஒரு y2 ஒரு 2x x ஸ்கொயர் + 1 y1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு நமக்கு கரெக்டாக கிடச்சிச்சு. அவங்க கேட்ட ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை y1 y2 தனித்தனியாக கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஆனால் இதுதான் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் வே. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.